Hi guys, welcome to CHENNAI. நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு யூஎஸ்பி டெஸ்ட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பர்பஸ் என்ன, அதோட யூஸஸ் என்ன, நம்ம எந்தெந்த வகையில் நமக்கு அந்த யூஎஸ்பி டெஸ்ட்டர் வந்து யூஸ் ஆகும் அதை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதான் நம்ம யூஎஸ்பி டெஸ்டரு பாருங்கள். இது ஆக்சுவலி நம்மளுக்கு நிறைய வகையில் யூஸ் ஆகும் கைஸ். இந்த யூஎஸ்பி டெஸ்டர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தினாவே தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இன் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த இது சரியாக கேப்சர் ஒரு நிமிஷம் ஆச்சு. இது பார்த்தா இது பார்த்தீங்கன்னா அவுட். இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெட் பட்டன் கொடுத்துருவாங்க பாருங்கள். இது உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணாலும் தெரியும் உங்களுக்கு இது யூஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் என்னோடய டர்போ சார்ஜருக்கு மோட்டரில் டர்போ சார்ஜருக்கு இப்படி இன்செர்ட் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள். இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளக் பண்ணுறேன் பாருங்கள். கரண்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அந்த கரண்ட்டு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது ஆக்சுவலி மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ டிசியில் மெஷர் பண்ணுறதுக்காக இல்லை. இது யூஎஸ்பி டெஸ்டர் வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி நான் இப்போ அந்த ப்ளக்இன் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய ஃபோனில். அதை எடுத்து நான் இப்போ இப்போ பாருங்கள் என்னோடய ஃபோனில் வந்து ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இதிலே இப்போ டர்போ பவர்னு காமிக்குது பாருங்கள். இப்போ ஆக்சுவலி என்னோடய ஃபோனுக்கு வந்து டர்போ பவர் தான் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 9.6 வோல்ட் வந்து ட்ராவல் ஆகுது. இப்போது வோல்ட்டில் கனெக்ட் பண்ணால் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டைம் தெரியுதுங்களா, அது எவ்வளோ நேரம் போடுறோம் இந்த டைம் கணக்கு பண்ணோம். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா 23 mAh. அந்த mAh வந்து நம்மளோட பேட்டரி பவர் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போதைக்கு 25 தான் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. இன்னும் டைம் ஆக தான் நம்மளோட பேட்டரி ஃபுல் கெப்பாசிட்டி காமிக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போது பாருங்கள் 1.17 ஆம்ஸ், 1.20 அப்படி அது வந்து கரண்ட்டோட ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். அதனால் ஆம்ஸ் வந்து அதை கேல்குலேட் பண்ணி காமிச்சினே இருக்கும். முக்கியமாக இதில் யூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து எங்கேயாச்சும் உங்கள் ஃப்ரெண்டோட சார்ஜரோ வாங்கி போய் போடுறீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவங்களோட அந்த பேட்டரியோட அந்த சார்ஜோட கெப்பாசிட்டி சப்போஸ் தெரியாமல் போச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் இப்போ ஐஃபோனு அது மாதிரி எதனா யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ ஒரு ஹை-எண்டு ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போது மாற்றி சார்ஜர் போட்டிங்கன்னா அதோட இப்போது ஃபோன் டேமேஜ் ஆக சான்சஸ்ஸு நிறைய இருக்குது. அப்போ சப்போஸ் அந்த மாதிரி டைமில் வந்து இப்போ இந்த மாதிரி யூஎஸ்பி டெஸ்டர் இது மாதிரி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் வந்து டேமேஜ் ஆகுது மேக்ஸிமம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ டர்போ சார்ஜர் இது. இப்போ நான் நார்மல் சார்ஜர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அது வந்து 9.6 வோல்ட்டுக்கு போட்டதில். இப்போ பாருங்கள், இது வந்து நார்மல் சார்ஜர் இது. இப்போ பாருங்கள் கைஸ், இது வந்து 4.99 வோல்ட் தான் இது. பாருங்கள் ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 0.64, 0.65, 0.6764 அந்த ரேஞ்ச் தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வோல்ட்டு பார்த்தா தெரியும் 4. அது வந்து 5 வோல்ட்டு அவ்வளோதான் சார்ஜ் ஏறுது. இது மாதிரி ஏறிச்சுன்னா இப்போ நார்மலாக என்னோடய சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்லேயே சார்ஜ் ஃபுல்லாகிடும். வந்து அந்த 5லேருந்து 100 வரத்துக்கு 1.5 ஹவர் தான் இது. ஆனால் இதில் போகிறீங்க கண்டிப்பாக எனக்கு 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆகும். அதுதான் கைஸ் முக்கியமாக இந்த சார்ஜர். இது வந்து இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா இது வந்து இஆர்டி சார்ஜர் கைஸ். இதுலேயே அவுட்புட்லாம் போட்டிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அவுட்புட்டு தெரியாத நேரத்திலலாம் கண்டிப்பாக இந்த யூஎஸ்பி டெஸ்ட் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வோல்டேஜ் அதிகமானாலும் லோவானாலும் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் கைஸ். இப்போ நான் இதை ரீசெட் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே பாருங்க கைஸ், இப்போ சார்ஜ் ஏறிட்டே இருக்கா. ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் பாருங்க கைஸ். இப்போ ரீசெட் பட்டன் அப்படியே நான் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன் பாருங்க கைஸ். அந்த எம்ஏஹெச்சும் டைமும் பாருங்கள் இப்போது 00 ஆகிடுச்சு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கேல்குலேட் பண்ணி வரும். அது இப்போ ரீசெட் பண்ணுறதா இருந்தால் இப்போ உங்கள் ஃபோன் சார்ஜ் போட்டு வேறு ஏதாவது ஃபோனில் சார்ஜ் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும், அதே டைம்லேருந்து தான் திரும்ப கண்டினியூ ஆகுமே தவிர மற்ற டைமில் புதுசாக 0 கண்டினியூ ஆகாது. அதுக்காக தான் இப்போ ரீசெட் பண்ணுறது.
சப்போஸ் டைம் ஏதாச்சும் அந்த பேட்ரி வோல்டேஜ் ஏதாச்சும் தப்பாக காமிச்சாலும் நீங்கள் இப்போ ரீசெட்டு ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணினா கூட திரும்பவும் அது கரெக்டாக திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறப்போ கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு கைஸ். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த யூஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் கைஸ். ஏன்னா நான் இப்போ நான் வாங்குறப்போ அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து வாங்கினது இது. நான் இப்போ நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டில் அதுலேருந்து வாங்கினா ப்ரைஸ் ரேட் அதிகமாக இருக்கும். நான் இப்போ அலி எக்ஸ்பிரஸ் வாங்கினது. ஆனால் அலி எக்ஸ்பிரஸ் பார்த்தா இப்போ பேன் பண்ணிட்டாங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் செக் பண்ணி கண்டிப்பாக நான் எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ நல்ல ஒரு யூஸ் பெஸ்ட்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பை லிங்க்கை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம வாங்கி வச்சுங்க. ஏன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லான கேஜெட் கைஸ். கண்டிப்பாக வாங்க, நமக்கு தேவைப்படும். ஓகே கைஸ், கண்டிப்பாக நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன். இதுக்கு மேலே லென்த்தாக போகணும், இதோட போதும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும். வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.